ஷாலோம். இன்றைக்கு வேதம் பேசுகிறது என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் நம் மத்தியில் பாஸ்டர் ஸ்டான்லி பிரபாகரன் வந்திருக்கிறார். மத்தியில் பாஸ்டர் சிங்கநாதன் ஐயாவும் நம் மத்தியில் வந்திருக்கிறார். மத்தியில் பாஸ்டர் ஆப்ரஹாம் ஐயா வந்திருக்கிறார். ஸோ என்னுடைய பேர் எஸ்தர் ஆப்ரஹாம். இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து நிறைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நீங்களும் எங்களோடு கூட முடிவு வரையில் உட்கார்ந்து பொறுமையாக நீங்கள் கவனிப்பீர்களானால் இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாம் இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஷாலோம் ஐயா. ஷாலோம் ஷாலோம். கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஷாலோம். இன்றைக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் முதலாவது இந்த தலைமுறை லிஸ்ட் வருது இல்லைங்களா? ஆமாம். அதில் வந்துட்டு ஆண்களுடைய பெயர்கள் தான் போடப்பட்டிருக்கு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் அப்படின்னு சொல்லி வரிசையா. ஏன் அதுல வந்து பெண்களுடைய பெயர் போட காணோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் உங்களுக்கு கேட்குறேன். நல்லது 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 பாஸ்டர்மா. ஏன்னா வேதத்தை எழுதும் பொழுது மத்தேயு வந்து இதை வந்து லிஸ்ட் பண்ணுறார். இது வந்து எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அதை எழுதுறாரு. கடவுளுடைய ஜனங்களுக்கு இந்த விஷயங்கள் தெளிவாக தெரியும். என்னன்னு சொன்னால், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான்னு சொல்கிற பொழுது என்ன காரியங்கள் அங்கே வெளிப்படுத்தப்படுதுன்னா பாஸ்டர்மா, ஆணிடத்துல தான் வித்து இருக்கிறது. சரியா? அதனால தான் இது மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஆணிடத்துல தான் வித்து இருக்குது, பெண்ணிடத்துல என்ன இல்லை? வித்து இல்லை. அப்போ ஆணிடத்துல தான் XY இருக்குது. குரோமோசோமில் பார்க்குறச்ச ஆணிடத்துல தான் என்ன இருக்குது? XY இருக்குது. அதனால தான் ஆபிரகாம் யாரை பெற்றுக்கொண்டான்? ஈசாக்கை பெற்றான். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான்னு சொல்லப்படும் பொழுது ஆபிரகாமுடைய வித்து தான் ஈசாக்கை என்ன செஞ்சது? பெற்றது சாராள் இடத்துல. அப்போ சாராளுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாராளுக்கு இங்கே என்ன இல்லை? பெரிய பங்கு இல்லை. சரியா? அப்போ வேதம் வந்து இன்றைக்கு விஞ்ஞானத்தில் நிரூபிக்கப்பட்ட பல உண்மைகளில் இது ஒரு உண்மை. சரியா? இப்போ நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளையை தான் என்ன செய்வாங்க? குற்றப்படுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக. ஏன் வெறும் பொம்பளை பிள்ளையா பெற்று கொடுத்துட்டா, ஏன் ஆம்பளை பிள்ளை எங்களுக்கு வேணாம், ஆம்பளை பிள்ளைய உங்களால் பெற்று கொடுக்க முடியல, நம்ம எத்தனையோ செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி பார்த்துருக்கோம் தானே பாஸ்டர்மா? லேடிஸை தானே குற்றப்படுத்துகிறார்கள். ஆனால் கர்ப்பம் இல்லைன்னா கூட ஆல்ரெடி என்கிற ஒரு பேரை அந்த பெண்ணை வந்து ரொம்ப காயப்படுத்துகிறார்கள் பாஸ்டரையா. அது ஏன்னா இவருடைய அறியாமை. பட் வேதம் நமக்கு போதிக்கும் பொழுதே தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆதாம்ல இருந்தே, ஆதாம் வந்து சேத்தை பெற்றான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஆதாமுடைய வித்தில் இருந்துதான் யார் வந்தா? சேத்து வந்து வர்றாங்க. அப்படிங்கிற பொழுது ஆணுக்குத்தான் இன்றைக்கு விஞ்ஞானம் வந்து நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் தான் குழந்தை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இந்த XY அப்படிங்கிற குரோமோசோம் வந்து ஆணனுடைய வித்துக்கு தான் இருக்குது. பெண்ணுக்கு வந்து வெறும் X தான் இருக்குது. பெண்ணுடைய கருவினால் குழந்தையை தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை அதில் சொல்லப்பட்டு, அப்படி பிறக்கிற குழந்தைக்கு தகப்பன் தான் பொறுப்பாக இருக்க வேண்டும்ங்கிறதே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அதை கர்த்தருக்குள்ளாக நடத்துகிற வரைக்கும் யாருடைய பொறுப்பு தான்? தகப்பனுடைய பொறுப்பு தான். அதனால் அவன் செய்கிற நன்மையும் சரி தீமையும் சரி யாருடைய பொறுப்புலேயே வரப்படுகிறது? தகப்பனுடைய பொறுப்பில் வர்றதுனால தான் வேதம் வந்து சொல்லுகிறது. அதை இன்றைக்கு வந்து விஞ்ஞானம் அதை என்ன பண்ணப்பட்டிருக்கு? நிரூபிக்கப்பட்டு இந்த காரியங்கள் எல்லாம் இப்படி தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பாஸ்டர்மா, நம்ம ஜீவ வசனமாகிய தேவனுடைய வசனமாகிய வித்து ஆண்பால தான் சொல்லப்படுகிறது. சரியா? அவருடைய வசன வித்தால தான் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? ஜெனிப்பிக்கப்படுகிறோம். யோவான் 1:14 சொல்லப்பட்டிருக்கு. 1:14 பேதுருவோட சொல்லப்பட்டிருக்குல்ல பாஸ்டர்மா, அவருடைய வசனம் என்கிற வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வரும்போது அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தவர்கள். யோவான் 1:13 இல்லையா? 1:14. யோவான் 1:13.
1:13 சொல்லப்பட்டிருக்க. ஆமா. நீங்கள் 1 பேதுரு 1வது அதிகாரம் 23லேருந்து 25 வாசிங்களேன். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இப்போ இந்த இதில் சொல்லப்படும் போது பேதுரு எதை சொல்றாரு? நீங்கள் அழிவினால் உண்டான வித்து இருக்குது, அழிவினால் உண்டான வித்து இருக்குது. அது வந்து உலகத்தில் உண்டாயிருக்க எல்லா வித்துக்களும் என்னது? அழிவுல தான் கொண்டு வந்து விடும். அதுகளுக்கு இட்டர்னல் மரணம் தான், அதுகளுக்கு நித்தியம்ங்கிறது இல்லை. சரியா? இப்போ நமக்கு வந்து நித்தியங்கிறதுனால அங்கே அந்த வார்த்தையுமே ஆண்பாலில் தான் சொல்லப்படுது. இப்போ தேவனுடைய வார்த்தைங்கிறது மாஸ்குலைன் நவுன் தானே, அது ஆண்பால் பெயர் சொல்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்பாலில் நமக்கு கொடுக்கப்படலை வார்த்தைங்கிறது. அப்போ அந்த வார்த்தையால் தான் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுதுன்னு சொன்னால் மேல் ஆண்பால். சரியா? அப்போ ஆணுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்? வித்தை கொடுக்கிறார். பெண்ணுக்கு என்ன கொடுக்குறாரு? கருவை கொடுக்கிறார். சரியா? அப்போ ஆண் தான் பிள்ளை என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அப்படிங்கிறத ஆதியாகமம் எழுதப்படும் பொழுது, மோசேக்கிட்ட எழுதப்படும் பொழுதே கிட்டத்தட்ட 3500 வருஷம் ஆச்சு தானே. 3500 வருஷத்துக்கு முன்பாகவே எழுதப்பட்ட வேதத்தை தெளிவாக சொல்லப்படுது. ஆண் தான் பிள்ளை என்ன செய்கிறான்? பெறுகிறான். அதனால நம்ம லிட்ரலாக பார்க்க முடியாது, பார்க்க முடியாது, எழுத்தின்படி நீ எடுக்க முடியாது. உள்ள சத்தியத்தின்படி பார்த்தீங்கன்னா ஆணுக்குத்தான் வித்து இருக்கிறது. ஆண் தான் அந்த குழந்தைக்கு முழு பொறுப்பாக இருக்கிறான். பெண்ணானவள் துணை செய்கிறவளாக இருக்கிறாள். அவளிடத்துல எந்த விதமான எபிலிட்டி இல்லை. தகப்பனுடைய பெயர் வைக்கப்படுகிறது. அதனால தான் நம்ம வேதத்தில் எபிராயத்தில் கூப்பிடும்போது கூட பாஸ்டமா இப்போ சீமோனை எப்படி கூப்பிடுறாரு? ஒரு இடத்துல கூப்பிடுவாரு, தகப்பனுடைய பேரை சொல்லி தான் சொல்லுவார். ஆமாம், இன்றைக்கு வரைக்கும் யூதருடைய பழக்க வழக்கம் எப்படின்னா பாஸ்டர், தகப்பனுடைய இன்னாருடைய மகன் தான் வரும். இன்னாருடைய இல்லை, அது பொதுவாகவே வந்து வில்லேஜில் சொல்கிறார்ல, வில்லேஜில் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா இன்னாருடைய மகன் தான் சொல்லுவாரு, இன்னாருடைய மகன் கூப்பிட மாட்டேன். ஜென்ரல் அதுதான். கரெக்ட் பாஸ், கரெக்ட். அதனால தான் இந்த பெயர் வந்து அட்டவணையில் இந்த ஆண்கள் பெயராக கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஆமாம், ஈசாக்கு யாக்கோபு. அதில் ஒரு வார்த்தை பாருங்க, தாமாரிடத்தில் பெற்றாள். யூதா வந்து தாமாரிடத்தில் பெற்றான். அப்போ அதாவது வந்து தாமார் பெற்று கொடுத்தா, ஆனால் வித்து யாரு தான்? யூதாவுடைய தான். அதாவது இந்த வேதத்தில் இருக்கிற அநேக விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து தான் இன்றைக்கு இருக்க விஞ்ஞானங்கள் எல்லாருமே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் அநேக காரியங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாஸ்டர்மா. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸில் வாங்கின எல்லா பின்புலமும் போங்க, எல்லாம் வேத பின்புலமாகவே இருக்கும். எல்லாமே வேதத்தின் பின்புலமாகவே இருக்கும். வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த உண்மையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவைகள் தான் அநேக விஷயங்கள். சமீப நாட்கள்ல சொல்லுங்க, நிறைய பெண்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, நாங்க 10 மாசம் சுமந்து பெக்கிறோமே, எங்களுடைய இனிஷியலா பிள்ளைங்களுக்கு வரலையே, அதையும் சேர்த்து வைக்கணும்ன்ற மாதிரி இப்ப கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது. உங்களுடைய இந்த பதில் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு ஐயா. வேதத்தின்படிதான் இது வந்து நடந்துகிட்டு இருக்குன்றது நல்லா கிளியரா. ஆமா, கிறிஸ்தவர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆண் தான், பெண் தான். பெண்ணை ஆணுக்காக சிருஷ்டித்திருக்கிறார் இனப்பெருக்க சரீரத்தில். சரியா? ஃபுல்லாக இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னு சொன்னால் மேலுக்கு தான். மேலுடைய வித்து தான் தீர்மானிக்கிறது. சரியா? அதனால தான் வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஆமென். ஐயா, அதில் ஒரு டவுட்டு சொல்லுங்க பாஸ். இயேசு கிறிஸ்து 42வது தலைமுறையில் தான் வந்து பிறந்தார்னு வேதத்தில் படிக்கிறோம். ஓகே, ஆமாம் தானே? இந்த கால அட்டவணைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 42வது தலைமுறையில் வரல. சிலது விடுபட்ட மாதிரி இருக்கு, ஒரு டவுட் இருக்கு. சரி, அது எந்த இடத்துல விடுபட்டிருக்கு, என்ன காரணம்? தலைமுறை தான் வந்திருக்குயா. சரி சரி, இதில் 2 கேள்வியை நீங்கள் இதில் பார்க்கணும். இதில் 2 கேள்வி எடுத்துக்கணும் ஐயா. ஏன் 42 தலைமுறைன்னு சொல்லி மத்தேயு எழுதுகிறார்? சரியா? ஏன் 42 தலைமுறை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு தானே. ஃபஸ்ட்டு இருக்கு. அப்படி பார்க்கணுன்னா ஹெச்ஆர்எம் பெர்ஸ்பெக்டிவ் தான் வரணும். ஓகே, ஹெச்ஆர்எம்னா என்னங்கய்யா? அதாவது ஹெச்ஆர்எம் அப்படின்னு சொன்னால் எபிரேயர்களின் பின்புலம், அதான் ஹெப்ராயிக். ஓகே.
யூதர்களின் பின்புலம், இஸ்ரவேல்களின் பின்புலம் வந்து ரபானிக், ரட்சிப்பின் பின்புலம் தான் மெசியானிக். அதுதான் ஹெச்ஆர்எம்னு சொல்றோம். அதை தான் ஹெச்ஆர்எம் சொல்றோம். ஹெப்ராயிக் பீரியட், ரபானிக்கல் பீரியட், மெசியானிக் பீரியட். ஏன்னா காலத்திலே எப்படி ஆண்டவர் வெளிப்பட்டார், செயல்பட்டார்ன்றதை பார்க்கிறோம். ஆமா, அதாவது இந்த 3 காலத்திலுடைய பின்புலத்துல தான் சபை போய் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கு பாஸ்டர். சபை வந்து அபாண்டண்டா இல்லைங்க. ஏன்னா இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திலான நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தான் சொன்னார், உன் நிமித்தம் பூமியில் வம்சங்கள் எல்லாம் சொல்லியிருக்காருல்ல. அதுக்கு குமரன் தான் வேலை செய்கிறாரு. அப்படி செய்யும் பொழுது பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், புறஜாதிகளாகிய நம்மளை எது தாங்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டு ஒளிவ மரம் தான், அந்த நல்ல ஒளிவ மரம் தான் தாங்குது. சரியா? நம்ம காட்டு ஒளிவ மரத்துலேருந்து ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நீ வந்து அந்த வேருக்கும் சாரத்துக்கும் பங்கு உள்ளவர்களாக இருந்து அதில் இருந்து என்ன பண்ணிக்கணுங்க, ஒரு லைஃப்பை பெற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி நமக்கு பவுல் வந்து ஆலோசனை கொடுக்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால், தனியாக கடவுள் அப்படிங்கிற பார்வையில் தனியாக பார்க்கக்கூடாது. நாம் எதில் இருந்து தான் பார்க்கணும்னு சொன்னால், அந்த நல்ல ஒளிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு அதிலிருந்து தான் கடவுளை பார்க்க சொல்கிறார். நம்ம வந்து காட்டு ஒளிவ மரத்துலேருந்து பார்த்தா நமக்கு கடவுளே தெரியாது. இப்போ காட்டு ஒளிவ மரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன இங்கே மிஸ் ஆயிரும்னா, பாஸ்ரையா கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிடும். காட்டு ஒளிவ மரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம எப்படி பார்ப்போம்னா, கடவுள் மாதிரி ஒரு கடவுளாக பார்ப்போம் அவரை. வீட்டு ஒளிவ மரத்துலேருந்து பார்த்தோம்னா உறவு இருக்கும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் நம்ம எங்கேருந்து அதாவது சுதந்திரிக்கிறோம் அப்படிங்கிறது கிளீனாக புரியும். சரியா? அப்போ இந்த ஜனம் யாருங்கிறது தெரியணும். அப்போ அப்படி ஒரு அறிவு இருந்தால் இன்றைக்கு நாம் வருகை எதிர்பார்த்திருந்து யூதர்களுடைய ரட்சிப்பை குறித்து ரொம்ப கன்சர்னாக இருப்போம். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால், இல்லைன்னா என்ன நினைப்போம்னா செத்து பரலோமோ எல்லாம் செத்து பரலோமோ இந்த எண்ணத்திலே வந்துடும். முக்காச்சு கிறிஸ்துவ அதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். செத்தோன பரலோமோ எடுத்துட்டோம். அப்போ தேவனுடைய திட்டம் நமக்கு என்ன செய்யறதில்ல, தெரியறதில்லை. ஏன்னா நம்ம நல்ல ஒளிவ மரத்துலேருந்து பார்க்கறது இல்லை. காட்டு ஒளிவ மரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கு என்ன காமிக்கப்படுதுன்னு சொன்னால், அது வந்து இஷ்டத்துக்கு வளர்ந்த மரம் பாஸ்டமா. காட்டு ஒளிவ மரம் அதுக்கு வந்து ஒரு பராமரிப்பு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. அதனுடைய இஷ்டத்துக்கு சிந்திக்க முடியும், வளரலாம், எப்படி வேணாலும் வளரலாம். கேள்வி கிடையாது. இங்கே வந்தால் கேள்வி இருக்கு. இங்கே வந்தால் ஒழுங்குமுறை இருக்கிறது, செட்டப் இருக்கு பாஸ்டர். ஓகே, ஒரு செட்டப்பில் கர்த்தர் செட்டப் பண்ணியிருக்கிறார். இந்த செட்டப் வந்து கர்த்தர் பண்ணின காரியம். அதை தான் ஆபிரகாமை அழைத்து அப்போ புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அதனால தான் வருது. இப்போ நம்ம ஹெப்ராயிக், ரபானிக், மெசியானிக் பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறோம் தானே. ஆமாம். எபிரேயர்களின் பின்புலம், யூதர்களின் பின்புலம், ரட்சிப்பின் பின்புலம். அப்படி பார்க்கும்போது கிளியராக விளங்கும்படியா ஆபிரகாம், ஈசாக்கு, ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து. ஸோ ஆபிரகாம் யாராக காமிக்கப்படுது? ஹெப்ராயிக் பீரியடை காமிக்கப்படுது. முற்பிதாக்களின் தேவன் தான், முற்பிதாக்களுடைய காலத்தில் தான் ஆபிரகாம் வர்றாரு. சரியா? தாவீது வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தில் வர்றதுனால ரபானிக்கல் பீரியடுக்கு அடையாளமாக, கிறிஸ்து வந்து நமக்கு மெசியானிக் புதிய ஏற்பாடுடைய ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் நான் ஏன் ஜாதியை பார்க்க முடியாது, எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க முடியாது. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியிலேருந்து வந்திருந்தேன்னா அது அதோட கட்டாயிருச்சு. இப்போ நான் எதுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டேன்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் சொந்தக்காரன். ஆமென். இப்போ எனக்கு அந்த மாதிரி நான் மியூசியம் முறுக்கிக்கிட்டு எங்கள் குளம் இது அப்படி இப்படிலாம் நினச்ச முடியாது, என்னால் சொல்ல முடியாது. சரியா பாஸ்டர்? ஏன்னா என்னுடைய சுதந்திரம் ஆபிரகாமுடைய சுதந்திரம். ஆமென். ஆமென். அதனால தான் வேதம் ஆரம்பிக்கும் போதே ஹெப்ராயிக், ரபானிக், மெசியானிக், அதாவது முற்பிதாக்கள், கோத்திர பிதாக்கள், ரட்சிப்பின் தேவன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் வருது. ரட்சிப்புன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நல்ல ஒளிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படும் பொழுது இந்த வேருக்கும் சாரத்துக்கும் நான் பங்குள்ளவர்களாக மாறும்போது எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ரூட்டில் இருந்து என்னை அப்படியே தாங்குது. அப்போ நான் பவுல் சொல்லுகிற ஆலோசனையின்படி நான் அந்த நல்ல ஒளிவ மரத்தில் இணைந்திருந்தேன்னா நல்ல கனிகளை என்னால் கொடுக்க முடியும். ஆமென். அப்படி வரும்போது ஏன் 42 தலைமுறை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஹெச்ஆர்எம் ஸ்டடீஸ் படிச்சிங்கன்னா தான் புரியும். 42ன்னா
லேமட்டை குறிக்குது, அதாவது டீச்சிங்கை குறிக்குது, உபதேசத்தை குறிக்குது. கிறிஸ்துவின் உபதேசம். அப்போ என்ன உபதேசம்? இந்த 42 ஏன் மத்தேயு எழுதுறாரு? மத்தேயு ஒரு யூதர் பாஸ்டர், மத்தேயு ஒரு யூதர். இந்த புஸ்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், பெரும்பாலும் இது எபிராயத்தில் தான் எழுதப்பட்டிருக்கணும். ஏன்னா இது யூதர்களுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் எபிராய பின்னணியத்தில் தான் இருக்கு. எழுதினவரே யூதர் தான் எழுதி இருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்றாங்களே. அதுதான். அதாவது பாஸ்டையா, இந்த கிரேக்கர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இது வந்து எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாமே எபிரேய பின்புலத்திலும் இருக்குது, கிரேக்க பின்புலத்திலும் இருக்குது. நல்லா ஆராய்ந்து படித்தா தான் விளங்க முடியும். மேலோட்டமாக படிச்சிங்கன்னா புரியாது. நம்ம வேதத்தை ஆராய்ந்து படிச்சிங்கனாலே நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். கண்டிப்பாக ரொம்ப ஆழமாக புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நம்மளும் வந்து இதை வந்து ஏனோ தானோன்னு சொல்கிறதில்ல, சரிதானே? மற்றவங்களும் அது பார்க்குறாங்க, புரிஞ்சுக்கிற எண்ணத்துக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு தப்பானதை சொல்லி கொடுத்து நாம் தவறுகளையே என்ன பண்ணிக்கிறோம், உள்வாங்கி வைத்துக்கொண்டு அதையே செய்யும் பொழுது பிசாசு சந்தோஷப்படுறான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவருக்கு துக்கமா இருக்கு. சரி அப்படி என்கிறத ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. சொல்லி கொடுத்தாங்க. இது இவர்களுக்கு கொஞ்சம் இடரல் மாதிரி தெரியுது. ஐயா சொல்லிட்டாங்க, நம்ம வந்து அவங்களே நம்ம குற்றம் சுமத்த முடியாது. அவங்க அறிஞ்சதை நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அறிஞ்சிக்கிட்டதை நம்ம சொல்றோம். கண்டிப்பா. அதாவது இப்ப கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம நம்ப கூடாது. வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது? ஆராய்ந்து பாருங்கள். நலமானதை எடுத்துக்க. கரெக்ட். எதையோ நீ நினைச்சு விசுவாசிக்காத. இப்ப நலமானதை என்ன செய்ய எடுத்துக்க. இப்ப ஒரு உதாரணம் பாருங்க. இயேசு கிறிஸ்து கேட்பாருன்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்ட சுவிசேஷ கூட்டங்களில் சொல்லுவாங்க, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு எங்கே கேட்பாரான்? அங்கே பரலோகத்தில் போய் கேட்பாரு அப்படின்னு சொல்ற கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிலாம் பைபிளில் இல்லை. ஏன்னா உங்களுடைய கிரியைகளுக்காக அவர் சிலுவையில் மரிக்கவே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவரையிலும் உங்களோடு சம்பாஷித்த பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். இன்னும் பல ரகசியங்கள் உங்களுக்காக நாங்கள் எடுத்து பேச இருக்கிறோம். உங்களுக்கும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இதை கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வேதத்தினுடைய சந்தேகங்களை நீங்கள் பதிவிடுங்கள். அந்த சந்தேகத்திற்கும் உங்களுக்கு அருமையான போதகர் ஐயா அவர்கள், ரவிமார் அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறார்கள். இதுவரையிலும் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை தவறாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நன்றி சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அநேகருக்கு இந்த வேதத்திலுள்ள ரகசியங்களையும் மற்றவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 ஆமென்.